அது சச்சின் டெண்டுல்கர் எல்லாருக்கும் பிடிச்சவர் தான். அவர் என்ன சொன்னாங்க, 90s வந்தாலே நர்வஸ் ஆயிடுவாரு, அவர் அவுட் ஆயிடுவார். டேய் 100 அடிச்சவனாடா 90 வந்தா நர்வஸ் ஆகுறான், என்னடா பேசுறீங்கன்றது இருக்கும். இந்த பக்கம் இப்போ வந்தா ஒரு ஐபிஎல் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும்போது தோனி அவரை பத்தி அவர் எதுக்குங்க இதுக்கு என்னங்க ஏதுன்னா அஞ்சு ஐபிஎல் கப்பு சென்னை சூப்பர் கிங்ஸ் அடிச்சிருக்கு. இது போய் நீங்க இவர் இருக்கலாமா போலாமான்னு. ஸோ அப்பேற்பட்ட சாதனை பண்ண அவருக்கே விமர்சனங்கள் வருதுன்னா நம்ம இப்பதான் ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கோம். நம்ம மேலே விமர்சனங்கள் வரும், அதுல நல்லதை எடுத்துப்போம். என்ன நம்ம மேல புதுசா விமர்சனம் வருது. நான் ஏதாவது ஒரு படம் நல்லா இருக்குன்னு கூப்பிட்டு பாராட்டணும், இதோ இவர் பாராட்டுறாருப்பா இந்த படத்தை அப்படின்றாங்க. அவங்களுக்கு நம்ம என்ன பதில் சொல்ல முடியும்? நல்லது பண்றதுக்கு நாங்க ஏன்டா யோசிக்கணும், இதை இப்படியே நாங்க பண்ணிட்டு போயிட்டே இருக்கோன்றதான் நம்ம சொல்லணும்னு நினைக்கிறோம். அதனால இதுக்குள்ள உண்மையிலே நம்ம இந்த தவறை திருத்திக்கிட்டா நல்லா வரலான்ற விமர்சனங்கள் இருக்கும். அதை நம்ம கரெக்டாக கிராப் பண்ணிக்கணும். சோஷியல் மீடியாவில் எதையாவது சொல்லுவாங்க, முகம் தெரியாத ஆட்கள் நம்மளை ஏதாவது நம்ம கான்ஃபிடென்ஸ் உடைக்க நினைக்கிறாங்கன்னா அதுக்கு நீங்கள் முதல்ல இதாகிடாதீங்க. ஏன்னா நம்மளுடைய இலக்கு இங்கே யாரையும் போட்டியாக நினைக்கிறது இல்லை, யாரையும் ஜெயிக்கிறது இல்லை, அன்பை சம்பாதிக்கிறது. நான் உங்களை சம்பாரிச்ச மாதிரி நீங்கள் என்ன சம்பாரிச்ச மாதிரி, இதுதான் நம்மளுடைய மெயின் மோட்டிவாக இருக்கணும்.